இப்போ ஒரு ஜாதகம் வந்து யோகமான ஜாதகமா இல்லையாங்கிறதுக்கு பிரதானமா நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா திரிகோணாதிபதியை பார்க்கணும். அதாவது லக்ன சுபருங்கிற திரிகோணாதிபதி 1, 5, 9 இந்த அதிபதிகளோட பலம் என்னங்கிறத ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா, ஒரு லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகரோட வாழ்க்கை தரத்தை வந்து டினோட் பண்றது. ஒரு லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்துக்கு வந்து மெயின். லக்னாதிபதி வந்து என்ன தருவாரு? கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் தர்றவர் லக்னாதிபதி. ஸோ ஒரு ஜாதகத்துல பிரதானமா ஃபர்ஸ்ட் முக்கியம் வந்து லக்னாதிபதி. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி. இன்னொரு லக்ன சுபர் வந்து 5ஆம் அதிபதி. இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து, உழைப்பில்லாத வருமானம், உழைப்பு இல்லாம வரக்கூடிய வருமானம், அதாவது எதுன்னு பாத்தீங்கன்னா லாட்டரி, கமிஷன், இன்னொன்னு பூர்வீக சொத்து, இதெல்லாம் குறிக்கிறவர் வந்து 5ஆம் அதிபதி. ஸோ ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க வந்து உழைக்காமே சம்பாதிக்கக்கூடியவங்க, அதாவது உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடியவங்க. ஒரு சிலரை பார்த்தா நம்ம சொல்லுவோம் இவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஜாதகத்துல. 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா ஒண்ணு பூர்வீக வழியில உள்ள சொத்து மூலமா வருமானம் இருக்கும், இல்ல ஏதாவது இந்த அதிர்ஷ்டம் சம்பந்தமானது லாட்டரி, கமிஷன், இந்த மாதிரி வகையில பண வரவு இவங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு திரிகோணாதிபதி 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சகல பாக்கியங்களை தர்றவர். இவர் வந்து பாக்கியாதிபதினு சொல்லுவோம். இந்த பாக்கியாதிபதி ஸ்ட்ராங்கா உள்ளவங்க வந்து நினைச்ச எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ ஒரு ஜாதகத்துல திரிகோணாதிபதிங்கிற லக்ன சுபர் 1, 5, 9 இந்த 3 அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க ஒரு யோகசாலினே சொல்லலாம். ஆனா எல்லாருக்குமே ஜாதகத்துல 3 பிளானட்டுமே அந்த 3 லக்ன சுபருமே ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரேர் தான். எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சிறது கிடையாது. இப்ப யாருடைய ஜாதகத்துல அந்த திரிகோணாதிபதி 3மே ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஜாதகத்தை நம்ம எக்ஸலண்ட் ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ இந்த மூணு பிளானட்ல ஏதாவது ஒரு 2 பிளானட் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு பிளானட் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தை ஒரு சூப்பர் ஜாதகம்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு திரிகோணாதிபதியும் கெட்டு போச்சு, ஒண்ணு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த திரிகோணாதிபதிகள்ல ஒரே ஒரு கிரகம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அதை அந்த ஜாதகத்துக்கு குட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்ம இந்த ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையாங்கிறத இந்த மாதிரி நம்ம வேல்யூ பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்த கிளைண்ட் உள்ள ஜாதகத்தை நான் இப்ப சொல்றேன். ஒருத்தர் வந்து மகர லக்னக்காரரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சனியும் பாக்கியாதிபதி புதன் ரெண்டும் பரிவர்த்தனை ஆயிருப்பாங்க. பரிவர்த்தனை யோகத்துல புதன் வந்து லக்னத்திலே இருப்பார், 2ஆம் பாவகத்துல இருப்பாரு. சனி வந்து 6ஆம் பாவகத்துல இருப்பாங்க. 1ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. இன்னொரு திரிகோணாதிபதி 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவகத்துல பூர்ண திக்பலத்துல இருக்கும். இவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து பிசினஸ் பண்றாரு. இந்தியாலையும் அந்த பிசினஸ்க்குரிய பிரான்சஸ் எல்லாம் இவருக்கு இருக்கு. கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்றாரு. இவருக்கு வந்து இந்த ஜாதகத்துல 3 லக்ன சுபரும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம தசாபுத்தி முக்கியம். ஜாதகம் என்னதான் யோக ஜாதகமா இருந்தாலுமே தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் குறிக்கிறது. ஸோ அவருக்கு தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா மோசமான தசை, மகர லக்னத்துக்கு ஆகாத மோசமான சூரிய சந்திர தசை வந்து சின்ன வயசுலயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் லாபாதிபதி தசை, அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் உள்ள ராகு தசை, இந்த மாதிரி ஓரளவு நல்ல தசை நடந்துகிட்டு இருந்ததுனால இவரோட லைஃப் வந்து ஒரு ஹை லெவல்ல மாறிடுச்சு அவருக்கு. இவரோட ஜாதகத்துல அந்த மூணு திரிகோணாதிபதியும் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால இவர் வந்து நல்ல ஒரு கோடிக்கணக்குல சம்பாதிக்கிற அமைப்புல இருந்தாரு. இதுக்கு அடுத்த ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரன். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரன் வந்து உச்சம், பாக்கியாதிபதி சனி வந்து 6ல உச்சம், புதன் மட்டும்தான் விரயஸ்தானத்துல இருக்கும். இவர் பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய ஸ்டேட்ல வந்து பிசினஸ் பண்றாரு. இவர் பண்ற பிரான்சஸும் நிறைய ஸ்டேட்ல இருக்கு. இவர் வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும் பிசினஸ் பண்றாரு. நான் சொன்ன ஜாதகத்துல 3 திரிகோணாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஜாதகத்துல ஒரு 2 திரிகோணாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ உங்களுக்கே புரியும், 3 இது ஸ்ட்ராங்கா உள்ளவர் இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்றாரு. 2 திரிகோணாதிபதி ஸ்ட்ராங்கா உள்ளவர் பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல எல்லா ஸ்டேட்லயுமே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப இன்னொரு ஜாதகம், 3ஆவதா ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து சிம்ம லக்னம். இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கிற 5ஆம் அதிபதி குரு வந்து 6ல நீச்சம் ஆயிருக்கும். 6ல நீச்சம்.
இன்னொன்னு லக்னாதிபதி பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் பகை வீட்டுல கெட்டு போயிருக்கும். சூரியனும் பாத்தீங்கன்னா பகை வீட்டுல கெட்டு போயிருக்கும். 1ஆம் அதிபதியும் பாதிப்பு, 5ஆம் அதிபதியும் பாதிப்பு. ஆனா இவங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்திலே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஒரு அமைப்பால மாசம் வந்து 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கி அவரோட ஃபேமிலியை ரன் பண்றாரு. இப்போ உங்களுக்கே புரியும் 3 கிரகம் ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளவு ஜாதகம் எக்ஸலண்டா இருக்காங்க, ஜாதகர் எவ்வளவு எக்ஸலண்டா இருக்காங்க. ஆனா அந்த 2 திரிகோணாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா அதை விட கொஞ்சம் வந்து ஒரு சூப்பரான ஜாதகம் எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டு திரிகோணாதிபதியும் கெட்டு போச்சு. ஆனா ஒரே ஒரு திரிகோணாதிபதி நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இதை விட கொஞ்சம் குறைஞ்ச நிலையில இருந்தாலும் ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. மாசம் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு ஒரு போதுமான அளவு வருமானத்துல ஒரு நல்லா இருக்காங்க. இதுதான் இந்த இதுதான் அந்த திரிகோணாதிபதியை வச்சு ஒரு ஜாதகத்தோட யோகத்தை நம்ம மெஷர் பண்றது. எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுற ஃபர்ஸ்ட் மேடை இதுதான். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.